இது ஏப்ரல் 4, 2015 அகவத்தை போலீஸ் நிலையத்துக்கு ஒரு பெண் மர்மமான முறையில காணாமல் போய்விட்டான்னு சொல்லி புகார் வந்துச்சு. 3 நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் 7, 2015 ஒரு சிறப்பு குழுவை அமைச்சு அந்த பெண்ணை தேடுறதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையில கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில நிர்வாணமான ஒரு உடலை அந்த பெண்ணின் வீட்டுக்கு அருகில போலீஸ் கண்டுபிடிச்சது. இது இதே பகுதியில் இடம்பெற்ற முதலாவது கொலை அல்ல, 18வது கொலை. இங்க இருந்துதான் கேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இலங்கைய உலுக்கின 18 கொலைகள் மர்மமான முறையில இடம்பெற்றிருந்தது. அந்த கொலைக்கும் இந்த கொலையாளிக்கும் என்ன சம்பந்தம், எந்த இடத்துல இந்த கொலையாளி தன்னுடைய கொலையை ஒப்புக்கொண்டார் என்ற தொடர்பாத்தா இந்த கேஸ் ஃபுல்லா பார்க்க போதும். நான் உங்க பானு, இது பிகே நியூஸ் ரிப்போர்ட். அகபத்தையில் உள்ள உபதாவத்தை 56 வயதான செல்லையா மரியா என்ற பெண் கொல்லப்பட்ட செய்தி வெளியாகினதுல இருந்து, அதாவது ஜூலை 21, 2008 பெண்கள் மீதான தொடர் கொலைகள் பதிவாக தொடங்கின. அடையாளம் தெரியாத நபரால் அதை தொடர்ந்து 18 கொலைகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தொடர் கொலையில 18 பெண்கள் பலியாகி இருக்கிறாங்க. குறிப்பாக தனியா வசிச்ச பெண்களை தான் இலக்கு வச்சு இந்த கொலையானது இடம்பெற்றிருக்கு. இந்த கொலை எந்த பகுதியில எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு? இலங்கையில ரத்னபுரி பிரிவுல இருக்கிற ஒரு கிராமம் தான் அகவத்தை. இது சுமார் 3825 பேர் மட்டுமே வசிக்க ஒரு கிராமமா இருந்து வந்திருக்கு. அதுலயும் அந்த கிராமத்துல 722 வீடுகளே அமைக்கப்பட்டிருக்கிறது. தேயிலை தோட்டத்தை சுற்றிலும் இந்த வீடுகள் காணப்பட்டிருக்கிறது. இங்க வசிக்கிறவங்க பெரும்பாலும் இந்திய வம்சாவளியோட நெருங்கிய தொடர்புல இருக்கிற இந்தியாவில இருந்து வருகை தந்த மக்கள் வாழ்ற பிரதேசமா தான் இது காணப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன சம்பவங்கள் தவிர அந்த இடத்துல பெரிய அளவிலான சம்பவங்கள் அதுவரையுமே நடந்ததா இல்ல. அதுக்கு பிறகு 2008க்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போறது என்றதையும் அந்த ஊர் மக்கள் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. 2008 21 ஏப்ரல் செல்லையா மரியா என்ற பெண் காணாமல் போய் சரளமாக மீட்கப்பட்டதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற கொலைகள் வரையிலும் 18 கொலைகள் அங்கு பதிவாகி இருக்கிறது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னார், ஏப்ரல் 4, 2015 அன்று அகவத்தை ஹொட்டதெனா எண் 94 ஸ்ரீனிவாசா 39 வயதான திருமதி ஹம்பவனத்தே சந்திராணி ஸ்வர்ணலதா இரவு காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. திருமதி சந்திராணியின் கணவர் திரு விஜித ஸ்ரீஆனந்தா அதே கிராமத்துல இடம்பெற்ற ஒருவட்ட மரண சடங்குக்கு சென்றுட்டு வீட்டை வந்திருக்கார். வீட்டை வந்து பார்த்த போது தன்னுடைய மனைவி அங்க இல்லை என்றதை அவர் உணர்ந்திருக்கிறார். அதுக்கு பிறகு அவர்கிட்ட வீட்டின பின்புற கதவுகள் திறந்திருந்ததையும் அவர் பார்த்திருக்கார். வீட்டின பின்புற கதவுகள்ல ரத்த கரைகள் இருந்ததையும் அவர் கண்காணிச்சிருக்கார். பின்னர் அடுத்த அறையில தூங்கிக் கொண்டிருந்த தன் மகனிட்ட கேட்டிருக்கார், மனைவி எங்க, அம்மா எங்க, அவ எங்க போயிட்டான்னு சொல்லி. அந்த மகன் தூங்கிக் கொண்டிருந்ததால அவருக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே நினைவில் இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு சந்திராணியின் கணவர் போலீஸ் நிலையம் சென்று புகார் அளித்திருக்கிறார். காணாமல் போன பெண்ணின் உடல் நிர்வாணமான நிலையில நீரோடையில மிதந்து கொண்டிருந்ததை போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கு பிறகு மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து அது தொடர்பான விசாரணைகள் அந்த இடத்துல மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனையில கண்டுபிடிக்கப்பட்டதன் பிரகாரம் அவர் ஒருவரால தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார், அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கார் என்ற உண்மையும் வெளிவந்திருக்கு. அவருடைய மண்டையோட்டுல ஆழமான வெட்டுக்காயம் காணப்பட்டிருக்கு. அதே மாதிரி நெத்தியிலையும் ஆழமான வெட்டுக்காயம் காணப்பட்டிருக்கு. அதே போல கழுத்திலையும் வெட்டுக்காயம் இருந்திருக்கு. அதே மாதிரி அவருடைய வலதுகை கட்டவரலையும் ஆழமான காயம் இருப்பது உடற்கூற்று பரிசோதனையில தெரிய வந்திருக்கு. அதோட அந்த பெண்ணை கொலை செய்த பிறகு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் சந்தேக நபர் கைது செய்யப்படவே இல்லை. அதுவரையில யார் அந்த சந்தேக நபர், யார் அந்த கொலையாளி என்றது கைது செய்யப்படாத ஒன்றாவே காணப்பட்டிருக்கு. இதனால ஒரே கிராமத்துல 18 பெண்கள் இப்படி ஒரு சீரியல் கில்லரால கொல்லப்பட்டது தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவத்திற்கும் 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவத்துக்கும் இடையில நிறைய கனெக்ஷன்கள் இருந்ததால், அதாவது நிறைய தொடர்புகள் இருந்ததால் 2 கொலைகளும், அதாவது 2 கொலைகள் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இடம்பெற்ற 18 கொலைகளுக்கும் இடையில ஒற்றுமை இருந்ததால இது ஒரு சீரியல் கொலை என்ற மாதிரி தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. 2008ஆம் ஆண்டு கொலை நடந்ததுக்கு பிறகு 2 வருடங்கள் எந்த ஒரு கொலையுமே இடம்பெறவில்லை. அதுக்கு பிறகு 31 ஜனவரி 2011ஆம் ஆண்டு திரும்பவும் இன்னொரு கொலை அதே பகுதியில இடம்பெறும்.
அதை தொடர்ந்து ஏப்ரல் 4, 2011 அதே வருடம் இன்னொரு கொலையும் இடம்பெற்றிருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள கொல்லப்பட்டு எரிக்கப்பட்ட நிலையில பெண்ணொருவற்ற சடலம். தொடர்ச்சியாக அதே வருடம் 15 டிசம்பர் 2011 மீண்டும் ஒரு கொலை. அதே அகவத்த பகுதியில ஹொட்டதரவில உள்ள ஆற்றங்கரையில 69 வயதான பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்படுது. அதை தொடர்ந்து அடுத்த வருஷமே ஜனவரி 31 ககவத்துல 2 பெண்களின் சடலம் கண்டுபிடிக்கப்படுது. பி நஜனா நில்மினி மற்றும் அவரது மகள் எச்.எஸ். கவிந்தியா சதுரங்கனி என்று தாய் மற்றும் மகள் என்ற 2 பேர்ட உடலமும் கண்டெடுக்கப்படுது. அதுக்கு பிறகு 3 மாதத்தால மே மாதம் 31 61 வயதுடைய விதவை மற்றும் அவருடைய சகோதரியான 51 வயதுடைய பெண்ணின் உடலம் 2ம் கண்டெடுக்கப்படுது. 2012 அதே ஆண்டு 1 மாதத்துக்கு பிறகு ஜூன் மாதம் 19 63 வயதான குழந்தைகளின் தாய் மற்றும் அவருடைய மகளான 31 வயதுடைய பெண்ணின் சடலம் 2மே எரிக்கப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்படுது. அதே வருடம் அடுத்த மாதம் 2012 ஜூலை 19 மேலும் உடல்கள் கிடைக்கப்படுது. பிரேமாவதி மற்றும் அவரது திருமணமாகாத மகள் புஷ்பகுமாரி ஆகியோரின் உடல்கள் கிராமத்துக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு அருகில கண்டெடுக்கப்படுது. தொடர்ந்து 2012 அக்டோபர் 31 60 வயதுடைய பெண்ணொருவற்ற உடல் ஹகைவத்த பகுதியில ஒரு வீட்டுல இருந்து கண்டுபிடிக்கப்படுது. 2013 செப்டம்பர் 16 பெரனுவாவின் ஹகைவத்த பகுதியில இன்னொரு பெண்ணின் உடலும் கண்டெடுக்கப்பட்டது. 2014 அக்டோபர் 22 அதே பகுதியில கொல்லப்பட்ட ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 4 2015 39 வயதான சந்திராணி. இந்த கொலை வழக்கு எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த கொலைக்கு பிறகுதான் இந்த கேஸ் பெரிய அளவுல ஒரு பிரச்சனைய பின்னால வச்சிருக்கு என்றது தெரிய வந்திருக்கு. இந்த கொலைக்கு பின்னால இருக்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லி போலீசாரால கூட கண்டுபிடிக்க முடியல. 2015 சந்திராணியின் கொலை வழக்கு முதல் இது ஒரு சீரியல் கில்லர் கொலை என்றது கூட பெரும்பாலும் மக்களுக்கு புலப்படல. ஒரு கிராமத்துல இடம்பெற்ற கொலை என்றது தெரிய வந்திருக்கே தவிர இது ஒரே ஒரு நபரால தொடர்ந்து இடம்பெற்ற கொலை என்றது அப்போது வரை ஊகிக்கப்படாம ஒன்றாதான் இருந்துச்சு. இதுக்கு பிறகுதான் எல்லா கொலைகளுக்கும் இடையில இருந்த ஒற்றுமைகள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு இது ஒரு நபரால இடம்பெற்ற கொலை என்றதும் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது கொல்லப்பட்ட பெண்கள்ல சில பேர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு பாலியல் ரீதியாக வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது இடம்பெற்ற கொலைகள்ல ஒரு ஆதாரமா கருதப்பட்டிருக்கு. அதுலயும் சில உடல்கள்ல ஆதாரங்கள் கிடைக்க கூடாது என்றதுக்காக எரிக்கவும் செய்திருக்காங்க. ஆனாலும் அந்த சீரியல் கில்லர் அதுக்கு பிறகு எந்த ஒரு கொலையுமே செய்தார் தெரியல. அதுக்கு பிறகு அவர் மட்டும் படையல. இதுக்கு பின்னால எப்படி அந்த சீரியல் கில்லர் அந்த இடத்துல அந்த போலீசாரால கைது செய்யப்பட்டாருன்னு சொன்னா அது இன்னொரு ட்விஸ்ட். இந்த சீரியல் கில்லர் தொடர்ச்சியாக விதவையாகவும் வீட்டுல தனியா வசிக்கிற பெண்களாகவும் அதுவும் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களையும் குறி வச்சுதான் இலக்காக தாக்கி இருக்கிறார். இப்படி தொடர் கொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது 2015 அக்டோபர் 18 தோட்டத்துல வேலை செய்து கொண்டிருந்த நந்தன் பக்கு என்ற நபரை ஒரு நபர் இனம் தெரியாத ஒரு நபர் கொலை செய்துட்டு தப்பி ஓடி இருக்கிறார். இந்த கொலைய விசாரிக்க சென்ற போதுதான் அங்க இருந்த ஒரு சிறுமி அந்த கொலைய தான் கண்ணால கண்டதாகவும் அந்த கொலைய செஞ்சுட்டு தப்பி ஓடினவர் அதே அகவத்தையை சேர்ந்த நீல் லக்ஷ்மன் என்ற ஒரு நபர் தான் சொல்லி சாட்சி கோரியிருக்கிறார். அந்த சாட்சியின் அடிப்படையில நீல் லக்ஷ்மண விசாரணைக்கு எடுத்து போலீசார் விசாரணை செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய பேச்சிலையும் அவருடைய நடத்தைகளையும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இந்த சந்தேகம் அந்த சீரியல் கில்லர் கொலையோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில இவருடைய டிஎன்ஏயும் அந்த பெண்களோட உடல்ல இருந்து கிடைச்ச டிஎன்ஏயும் மெர்ஜ் பண்ணி பார்த்த இடத்துல அந்த டிஎன்ஏ 2மே பக்காவா பொருந்திருக்கு. இதை அடிப்படையா வச்சுதான் இவர் அந்த சீரியல் கில்லர் என்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதோட விசாரணையில பல இடத்துல இவர் முறையற்ற விதத்துல கதைச்சதோட ஏற்கனவே இடம்பெற்ற கொலைகள்ல தனக்கு தொடர்பு இருக்கு என்றதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கார். இதுலயே முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா அந்த கொலைகளை செஞ்ச சீரியல் கில்லரே கொலைகள் நடந்த வீட்டுல இறுதி சடங்கு நடக்கும் போது அவரும் அந்த இடத்துல இருந்திருக்கார். இப்படி தொடர்ச்சியாக 2008 இருந்து 2015 வரையும் போலீஸ் கண்ணுல கூட விரல விட்டு ஆட்டி ஒரு சீரியல் கில்லர் இலங்கையில ரத்னபுரி பகுதியில எதிர்பார்க்காத அளவுல ஒரு சீரியல் கில்லரால இந்த கொலைகள் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த கொலைகள்ல எந்த ஒரு பயமுமே இல்லாம அந்த சீரியல் கில்லர் செஞ்சிருக்கார். கைது செய்யப்பட்ட பின்னர் கூட தான் அந்த கொலைகளை செய்தேன்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கார்.
கொலைகளை செஞ்சுட்டு அந்த பிணங்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறத அடிப்படையா வச்சு பார்க்கும்போது மனநிலை ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நபராத்தான் இவர் காணப்படுவார் என்ற ரீதியிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. 2015ஆம் ஆண்டு இலங்கையை உலுக்கி போட்ட ஒரு சீரியல் கில்லர் வழக்குல இது முக்கியமான ஒரு இடத்தை வச்சிருக்கு. அந்த இடத்துல இருக்க பெண்கள் மற்றும் சிறுமிகள் மற்றும் அந்த இடத்துல வசிக்கக்கூடிய நபர்களால அந்த ஒரு 8 வருடங்கள் மிக ஒரு கடுமையாகவும் மிக ஒரு பயங்கரமான வருடமாகவும் கழிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இலங்கையிலேயும் உலகத்திலேயும் இடம்பெற்ற தொடர் கொலைகள் மற்றும் அன்சால்வ்ட் மிஸ்ட்ரி மேடர்ஸ் தீர்க்கப்படாத வழக்குகள் போன்றவற்றை பார்க்கணும்னு சொன்னா மறக்காம பிகே ரிப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இனிமேல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிஸ்ட்ரி சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன்.